ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் சாதமும் அதுக்கு சிம்பிளான ஒரு மஷ்ரூம் சைட் டிஷ்ஷும் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வர பாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மறுபடியும் செகண்ட் வர பால், தேர்டு வர பால் மூணுமே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய். இன்றைக்கி நாங்கள் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா கிள்ளி வச்சுருக்கோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலைலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பொருள்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதம் பொறுத்த வரைக்குமே காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் எவ்வளோ வேணுன்றதை பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது புதினா இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சிங்கிள் பாட் ரெசிபின்றதுனால லஞ்ச்லாம் கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க அரிசி பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 4 டம்ளர் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு நிறையவே தேங்காய் பால் வந்துச்சு, அதனால் நாங்கள் ஃபுல்லாகவே தேங்காய் பாலாகவே சேர்த்துக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் பால் கம்மியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் நல்லாவே கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். ரொம்ப மைல்டாக கலந்து விட்டுக்கலாம், இல்லைனா அரிசி உடஞ்சிரும். இப்போவே நம்ம உப்போட டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அது நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு லைட்டாக ஒரு கலரி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மறுபடியும். இப்போது அகெயின் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலைலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் தம்லேயே வச்சோன்னா நமக்கு இன்னும் நல்லாவே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு சிம்பிளான மஷ்ரூம் சைட் டிஷ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு காம்பினேஷன் எது நல்லா இருக்கும்னா நல்லா காரமான ஒரு சைட் டிஷ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி மஷ்ரூம் செய்கிறோம். இதுவே சிக்கன் கிரேவி அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கின அப்புறமா நம்ம மஷ்ரூம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேணாம், ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால் அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மஷ்ரூம் வேகவும் ரொம்ப டைம் எடுத்துக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது நம்ம மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். தேங்காய் பால் சாதத்து கூட இந்த மஷ்ரூம் கிரேவி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.